திரு ராம ரவிக்குமார் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம், எந்த விதமான அசம்பாவிதத்தில் ஈடுபடலை, எந்த விதமான தவறான வார்த்தைகளையும் புறவைக்கல, அரசாங்கம் உட்பட யாரையுமே எதிர்த்து நாங்கள் ஒரு வார்த்தையோட பேசுகிறோம், நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு, நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோன்னு உட்கார்ந்துருந்ததை தவிர நாங்கள் வேறு எதுவுமே செய்யலை. நீதிமன்றம் பார்த்து இன்றைக்கி 6ஆம் தேதி முருகனுடைய நம்பர் அந்த 6 அறுபடை வீடு, அன்றைக்கி 1வது மாதம் அறுபடை வீட்டில் முதல் படை வீடு, இன்றைக்காப்பா தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தேதியை நாங்கள் குறிக்கல, வேறு யாரும் குறிக்கல, நீதிமன்றம் தான் குறித்தது, முருகனாக பார்த்து கொடுத்தோம். ஸோ முருகன் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, 2வது லார்ட்ஷிப்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நீதிமன்றம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, 3வது மிக பெரும் பொறுமை. எந்த ஒரு விஷயத்தையும் லாங் டர்மாக வந்து சில சமயங்களில் தற்காலிக இழப்பு ஏற்படும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றப்படலை, 150 வருஷமாக ஏற்றப்படலை, இது உங்கள் தீபமாக செலவக்கல்லா தூண்கல்லா சர்வே கல்லாங்கிற அளவுக்கு நிப்பாட்டாங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், முருகனுக்கு 2 மனைவிகள் என்றெல்லாம் எல்லல் செய்யப்பட்டது வாதத்தின் போது என்றார். அவ்வளோ தூரத்துக்கு அவங்க போய் நின்னாங்க, எல்லாத்துலேயும் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக மட்டும் இருந்ததனுடைய விளைவு இன்றைக்கி தெளிவான தீர்ப்பு வந்துருக்கு. அப்போ இந்துக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமான பாடம்னா எப்போதும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, எப்போதும் தேவை நிதானம், அமைதியாக பொறுமையாக இருந்தால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, நிரந்தரமான ஒரு தீர்வு நாளை மறுநாளாக அது கிடைக்கும் அப்படிங்கிறது.